परमेश्वर के नाम की महिमा होने पाए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक और बार हम परमेश्वर के वचनों को अध्ययन करने के लिए परमेश्वर हमें योग्य बनाया। मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। இன்னொரு முறையாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்காக கர்த்தர் பயன்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और आज भी हम उस प्रकार के जो उम्मीद के साथ हम परमेश्वर का वचन को अध्ययन करने के लिए हम आगे बढ़ेंगे। இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு தேவ வசனத்துக்கு நேராய் செவிகளை திறப்போமாக. कई बार हम जब परमेश्वर का वचन को अध्ययन किए वो हमारे जीवन के अंदर एक नवीनीकरण को लेके आया। அநேக முறை தேவ வசனங்களை நாம் தியானிக்கிற வேளைகளிலே அது நமக்குள்ளே ஒரு புதிதாக்குதலை கொண்டு வந்திருக்கிறது. और हमारे सारे थकावटों को दूर करते हुए हम कई बार महसूस किए हैं। நாம் अनेक முறை உணர்ந்திருக்கிறோம் இந்த தியானமானது நம்மளுக்குள்ளே இருக்கிற களைப்பை நீக்கிவிட்டு இருக்கிறது. और परमेश्वर का सेवकाई में और विश्वास की यात्रा में एक और कदम आगे हमें बढ़ने के लिए भी मदद किया है। தேவனுடைய ஊழிய பாதையிலேயும் விசுவாச ஓட்டத்திலேயும் கூட இன்னொரு அடி முன்னேறி செல்வதற்கு இந்த தியானம் உதவியாக இருந்திருக்கிறது. आज भी परमेश्वर हमारे बीच में कार्य करने पाए। இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. जब हम परमेश्वर के पीछे चलने के लिए हम अपने आप को सौंप दिए, நாம் தேவனுக்கு பின்னால போவதற்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுத்திருக்கிற வேளையிலே हम अपने ताकत और अपने बल से हम एक कदम भी आगे नहीं बढ़ सकते। நம்முடைய சக்தியோ அல்லது நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. इसको हम इसी प्रकार कहते हैं, हम अनुग्रह से हम आगे बढ़ते हैं। இதை நாம் இப்படியாக சொல்ல முடியும், அவருடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து முன்னேறுகிறோம். इसका मतलब परमेश्वर का जो ताकत बिना और बल बिना हम आगे नहीं बढ़ सकते हैं। அர்த்தம் என்ன? தேவனுடைய பலன் அல்லது அவருடைய வல்லமை இல்லாமல் நாம் முன்னேறி செல்ல முடியாது. इसलिए पहला कोरिन्थियों उसका पहला अध्याय में हम देखते हैं, ஆகையினாலே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், परमेश्वर ऐसे ऐसे लोगों को चुन लिया தேவன் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். और ताकत वाले और बलवंत लोगों को वो लज्जित करें। பலவான்களையும் ஞானம் உடையவர்களையும் வெட்கப்படுத்தும்படியாக. तो आज भी मैं परमेश्वर का बल और परमेश्वर का सामर्थ्य के बारे में कुछ ऐसी बातों को आपके बीच में रखने के लिए मैं कोशिश करूंगा। ஆகையினாலே நான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தில் தேவனுடைய பலன் அல்லது அவருடைய வல்லமையை குறித்து சில காரியங்களை குறித்து விவரிப்பேன். पहले इजरायली लोगों को किस प्रकार परमेश्वर पहले चुन लिया उन बातों को हम थोड़ा सा देखने के लिए कोशिश करेंगे। முதலாவது இஸ்ரவேல் ஜனத்தை தேவனாய கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். आप मेरे साथ खोलिएगा நீங்கள் என்னோடு கூட திறவுங்கள். और व्यवस्था विवरण உபாகமம் और उसका 7वां अध्याय 7வது அதிகாரம் 6, 7, 8 तीनों वचनों को हम सुनेंगे। 6, 7, 8 மூன்று வசனங்களை நாம் கேட்கலாம். व्यवस्था विवरण 7वां अध्याय 6, 7, 8। உபாகமம் 7வது அதிகாரம் 6, 7, 8। क्योंकि तू अपने परमेश्वर यहोवा की पवित्र प्रजा है, यहोवा ने पृथ्वी भर के सब देशों को लोगों में से तुझको चुन लिया है कि तू उसकी प्रजा और नीच धन ठहरे। यहोवा ने जो तुमसे स्नेह करके तुमको चुन लिया, इसका कारण यह नहीं था कि तुम गिनती में और सब देशों के लोगों से अधिक थे, किंतु तुम तो सब देशों के लोगों से गिनती में थोड़े थे। यहोवा ने जो तुमको बलवंत हाथ के द्वारा दास्तव के घर में से और मिस्र के राजा फिरौन के हाथ से छुड़ा कर निकाल लिया, इसका यही कारण है कि वह तुमसे प्रेम रखता है और उस शपथ को भी पूरा करना चाहता है जो उसने तुम्हारे पूर्वजों से खाई थी। நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். यहाँ हम इजरायली लोगों को शुरुआत को हम देखते हैं। இங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ देखिएगा वे लोग थोड़े ही एक झुंड थे।
அங்கே பாருங்கள் அவர்கள் கொஞ்ச और ஜனமாயிருந்தார்கள். कहने लायक वे लोग बड़ा झुंड के लोग नहीं थे. சொல்லிக்கொள்ள அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லை. यहाँ बाइबल बतलाती है परमेश्वर अपने हाथों से छुड़ाया. வேதம் சொல்கிறது தேவன் தன்னுடைய பலத்த கரத்தினாலே அவர்களை மீட்டுக் கொண்டார். वे लोग कम संख्या में पाए गए थे அவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே காணப்பட்டார்கள். और उन लोगों के अंदर कुछ भी ताकत नहीं था. அவர்களுக்குள்ள எந்த ஒரு பலனும் இல்லை. और बाइबल बतलाती है वे दासत्व के घर पर थे. வேதம் சொல்கிறது அவர்கள் அடிமைத்தன வீட்டிலே இருந்தார்கள். लेकिन परमेश्वर अपने हाथों के जो सामर्थ से उनको छुड़ाया. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பலத்த கையினின்று அவர்களை விடுவித்தார். जब हम अपनी शुरुआत को हम याद करते हैं, அப்படி என்றால் நாம் நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கும்போது हमारा हालत भी वैसा ही था. நம்முடைய நிலைமையும் அப்படி அல்லவோ? हम शारीरिक तौर से कमजोर थे. சரீர பிரகாரமாய் பலவீனராய் இருந்தோம். यहाँ कई लोग गवाही दे सकते हैं. இங்க अनेகர் சாட்சி சொல்ல முடியும். और आर्थिक बातों में कमजोर थे. பொருளாதார வீழ்ச்சியிலே நாம் இருந்தோம். और शैतान के या अंधकार की जो बंधन में थे, அப்படியும் சாத்தானுடைய அந்தகார கட்டிலே இருந்தோம். हम अपने से कुछ नहीं कर पाते थे. நாமாக ஒன்றும் செய்ய முடியாமல் लेकिन இருந்தோம். परमेश्वर खुद हमारे पास आकर हमें छुड़ाया. ஆனால் தேவனோ அவரே நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். लेकिन जब इजरायली लोगों को उस प्रकार का हालत से परमेश्वर छुड़ाया, தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவித்த போது, लेकिन यही जो इजरायली लोगों के बारे में हम एक बात को हम देख सकते हैं. இதே இஸ்ரவேலரை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். आप गिनती के किताब என்னாகமத்தின் और புத்தகம் उसका 23वां अध्याय, 23வது அதிகாரம். गिनती के किताब उसका 23वां अध्याय என்னாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் और उसका 22वां वचन को हम देखेंगे. 22வது வசனத்தை நாம் பார்க்கலாம். उनको मिस्र में से ईश्वर ही निकाले लिए आ रहा है, वह तो बनैले सांड के समान बल रखता है. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. यहाँ देखिएगा जरूर उस प्रकार के हालत से परमेश्वर उनको छुड़ाया. இங்கே பாருங்கள் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலவீன நிலைமையிலிருந்து அவர்களை விடுவித்தாலும், लेकिन इजरायली लोगों के बारे में यहाँ पर लिखा है उनके अंदर ऐसा ताकत है. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. देखिए जैसे परमेश्वर हमें ऐसा हालत से अलग करके लेके आया, எப்படி நம்மையும் கூட தேவனாய கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவித்து கொண்டு வருகிற வேளையிலே, लेकिन अभी हम उस प्रकार के हालत में नहीं है. ஆனால் இப்பொழுது நாம் அந்த நிலைமையில இல்லை. हमारे अंदर परमेश्वर अपने सामर्थ को दिया है. தேவனாய கர்த்தர் நமக்குள்ளே அவர் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். इजरायली लोगों के अंदर परमेश्वर सामर्थ दिया இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் வல்லமையை கொடுத்தார். ताकि वे लोग हर रुकावट को पार करें அதற்கு காரணம் அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி செல்ல வேண்டும். और हर समस्याओं के ऊपर विजय को प्राप्त करें. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். हर परीक्षाओं में वे लोग पास हो जाएं ஒவ்வொரு சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். और हर प्रकार की जो कमियों में वे लोग परमेश्वर के लिए इंतजार करें. ஒவ்வொரு குறைவிலையும் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ध्यान से सुनिएगा, नंदा गवनियेंगे। जब इजराइल लोगों के अंदर में जो सामर्थ है, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிற इन போது सारे बातों को पार करके जाने के लिए परमेश्वर रखा था. இந்த எல்லா காரியங்களையும் தாண்டி செல்வதற்கு தேவன் வைத்தார். और लेकिन आगे जब हम देखते हैं ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்கிற வேளையிலே और केवल 2 जन वो सामर्थ को वे लोग अनुभव कर पाए. வெறுமனே அந்த கூட்டத்திலே 2 பேர் மாத்திரம் அந்த வல்லமையை அனுபவித்தார்கள். और यहोशू और कालेब யோசுவாவும் காலேபும். और बाकी सारे लोग जब समस्या आया वे लोग उसको सामना नहीं कर पाया. மற்ற பிற ஜனங்கள் அவருடைய பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் தோற்று போனார்கள், மேற்கொள்ள முடியவில்லை. जब परीक्षा को सामना किया उनका ताकत काम में नहीं आया. சோதனைகளை மேற்கொள்ளுகிற வேளையிலே அவருடைய வல்லமை உள்ள உதவாமல் போயிற்று. आज हमारे अंदर भी हम ताकत के साथ रहने के लिए परमेश्वर चाहता है. இன்றைக்கு நமக்குள்ளேயும் நாமும் அந்த வல்லமையோடு கூட இருக்க தேவன் விரும்புகிறார். देखिए हम बाहर जाके लड़ने के लिए नहीं, நாம் வெளியில போய் சண்டை போடல. हम दिन प्रतिदिन जिन बातों को हम सामना करते हैं उसके ऊपर हम विजय प्राप्त करने के लिए हमारे लिए सामर्थ्य का जरूरत है. அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சவால்கள் இருக்கிறதே, அவைகளை மேற்கொள்ள வெற்றி பெற அந்த வல்லமை நமக்கு தேவை. जब हम इस प्रकार के सामर्थ्य के साथ रहेंगे तभी हम अपने दौड़ को सही ढंग से हम पूरा कर सकते हैं. நாம் இந்த வல்லமையோடு இருக்கிற வேளையில் தான்
தான் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க முடியும். इसलिए यहाँ पौलुस क्या कहता हम देखेंगे। ஆகையாலே இங்கே பவுல் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். दूसरा तीमुथियुस किताब 2 தீமோத்தேயுவின் புத்தகம் और उसका 4 अध्याय 4ஆம் அதிகாரம் और उसका 7वां वचन को हम देखेंगे। அதனுடைய 7வது வசனத்தை நாம் பார்க்கலாம். दूसरा तीमुथियुस उसका 4 अध्याय उसका 7वां वचन। 2 தீமோத்தேயு 4:7 मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, हम्म, मैंने अपनी दौड़ पूरी कर ली है, मैंने विश्वास की रखवाली की है। நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். यहाँ पौलुस और एक सफल पूर्वक अपनी दौड़ का वो पूरा करते हुए यहाँ पर कहता है। இங்கே பவுல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கிற அந்த காரியத்தை சொல்லுகிறான். हम जानते हैं पौल कई प्रकार की बातों का सामना किया, நாம் அறிந்திருக்கிறபடி பவுல் अनेक விதமான காரியங்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. लेकिन यहाँ हिम्मत के साथ कहता है मैं अपनी दौड़ को पूरी कर ली। ஆனால் இங்கே தைரியத்தோடு அவன் சொல்லுகிறான், நான் ஓட்டத்தை முழுவதுமாய் வெற்றிகரமாய் முடித்தேன். जब हमारे अंदर में इस प्रकार का सामर्थ काम करेगा, நமக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்கிற வேளையிலே तभी ही हम प्रतिदिन की जो हर बातों को हम सामना करते हुए हम विजय की ओर हम आगे बढ़ सकते हैं। அப்படிதான் ஒவ்வொரு நாளும் வருகிற சவால்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டு நாம் முன்னேறி செல்ல முடியும். क्योंकि पौलुस के अंदर वही सामर्थ जो है कार्य करते हुए हम देख सकते हैं। ஏனென்றால் பவுலுக்குள்ளே அதே வல்லமை கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். आप मेरे साथ और एक वचन को पढ़ेंगे। நீங்கள் என்னோடு கூட இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். फिलिपियों के पत्र उसका 4 अध्याय பிலிப்பியர் 4வது அதிகாரம் और उसका 13वां वचन को भी हम देखेंगे। அதனுடைய 13ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கலாம். फिलिपियों के पत्र उसका 4 अध्याय उसका 13वां वचन। பிலிப்பியர் 4:13 जो मुझे सामर्थ्य देता है उसमें मैं सब कुछ कर सकता हूँ। என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. यहाँ पौलुस अपना जो सीक्रेट जो रहस्य की बातों को यहाँ कहता है। இங்கே பவுல் தன்னுடைய ரகசியத்துக்கு அடுத்த காரியங்களை வெளிப்படுத்துகிறான். हर बात ने मुझे सामना किया நான் எல்லாவற்றையும் எதிர்கொண்டேன். और बाहर के लोग और भीतर के लोग सबको ही मुझे सामना विरोध किए, வெளியில இருக்கிறவர்களும் உள்ளே இருக்கிறவர்களும் எனக்கு விரோதித்து வந்தார்கள். लेकिन इन सारे बातों में मैं दौड़ को पूरा करने का एक रहस्य ये है, ஆனால் அந்த எல்லா காரியங்களிலும் என்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கக்கூடிய और ரகசியம் जो இதுவே. मुझे सामर्थ देता है मैं उससे सब कुछ कर पाया। என்னை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவினாலேயே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். यहाँ इस किताब से मैं कुछ बातों को मैं आपसे बात करने के लिए कोशिश करूंगा। நான் இந்த புத்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு பேச முயற்சி எடுப்பேன். जब हम यहाँ पर देखते हैं और पौलुस के अंदर और ये सामर्थ कार्य करते हुए वो पूरा काम को कर पाया, நாம் இங்கே பார்க்கிறோம் பவுலுக்குள்ள இந்த வல்லமை கிரியை செய்தனால எல்லா வேலையும் வெற்றிகரமாக முடித்தான். पुराना नियम में एक वचन को पढ़ने के बाद फिर से यहाँ पर आएंगे। பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசித்த பின்பு திரும்ப இந்த புத்தகத்துக்கு வரலாம். नेहेमिया की किताब उसका 8वां अध्याय நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் और उसका 10वां वचन के आखिरी भाग को हम पढ़ेंगे। அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். नेहेमिया की किताब उसका 8वां अध्याय। நெகேமியா 8வது அதிகாரம் हाँ, क्योंकि यहोवा का आनंद क्योंकि यहोवा का आनंद तुम्हारा दृढ़ गढ़ है। तुम्हारा दृढ़ गढ़ है। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். यहाँ देखिएगा मैं ऐसी कुछ बातों को मैं जोड़ के मैं एक जगह में आपको ले जाने के लिए कोशिश कर रहा हूँ। இங்கே பாருங்கள், நான் எல்லா அந்த வசனங்களையும் அப்படியே எடுத்து சேர்த்து உங்களை ஒரு இடத்துக்கு நேராக அழைக்க விரும்புகிறேன். पौलुस अपनी दौड़ को बहुत अच्छे ढंग से पूरा किया। பவுல் தன்னுடைய ஓட்டத்தை மிக நன்றாக முடித்தான். वो कहता है मैं नहीं, मेरे अंदर जो परमेश्वर का सामर्थ उसी के द्वारा मैं सब कुछ कर पाया। அவன் சொல்கிறான், நான் அல்ல, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்தேன். इसलिए उसी जो किताब में पौलुस कहता है और फिलिपियों का पत्री 4 अध्याय उसका 4 पद, ஆகையினாலே அந்த பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவன் இந்த காரியத்தை எழுதுகிறான். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது उसको भी வசனத்திலே पढ़ेंगे। फिलिपियों का पत्री उसका 4 अध्याय उसका 4 पद। நாம் அதையும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 प्रभु में सदा आनंदित रहो। प्रभु में सदा आनंदित रहो। मैं फिर कहता हूँ मैं फिर कहता हूँ आनंदित रहो। आनंदित रहो। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். जब हम परमेश्वर में या प्रभु यीशु मसीह में जब हम आनंदित रहेंगे, நாம் கர்த்தருக்குள் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்கும் போது, जब हम आनंद के साथ और एक आराम को महसूस करते हुए आगे बढ़ेंगे, நாம் சந்தோஷத்தோடு கூட
ஒரு இளைப்பாறுதலை உணர்ந்து முன்னேறி செல்கிற வேளையிலே जो मसीह यीशु में हमारे लिए वायदा किया गया है, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அது. जिसको हम पढ़ते हैं मत्ती सुसमाचार उसका 11वां अध्याय में। அதே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே. उसका पढ़ने का जरूरत नहीं है, मत्ती सुसमाचार उसका 11वां अध्याय, அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 11வது அதிகாரம் उसका 28वां वचन में ये लिखा है, அதனுடைய 28ஆம் வசனத்திலே இப்படி எழுதி இருக்கிறது. ये परिश्रम करने वाले और बोझ से दबे हुए लोग मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். साथ ही साथ प्रभु यीशु मसीह अपने चेलों से कहा, मैं अपनी शांति को मैं दिया जाता हूं। அதோடு கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். जो शांति और आनंद और खुशी को परमेश्वर वायदा किया है, எந்த ஒரு சந்தோஷத்தையோ அல்லது எந்த ஒரு சமாதானத்தையோ இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறாரை கொடுக்க, वो शांति के साथ आनंद के साथ हम आगे बढ़ेंगे, हम सामर्थ्य के साथ विजय को प्राप्त कर सकते हैं। அந்த சந்தோஷத்தோடும் அந்த சமாதானத்தோடும் நாம் முன்னேறி செல்கிற வேளையிலே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். जैसा पौलुस यहाँ पर लिखा है, இங்கே பவுல் எழுதுகிற வேளையிலே इसी किताब से मैं कुछ बातों को आपके सामने रखने के लिए मैं कोशिश करूंगा। நான் இந்த புத்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு விளக்க முயற்சி எடுப்பேன். जब वो कहता है हमेशा आनंदित रहो, அவன் இப்படி சொல்லுகிற வேளையிலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். यहाँ पौलुस उसके लिए कुछ ऐसे बातों को लिख के रखा है। இங்கே பவுல் அதற்காக சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். इस किताब के जो शुरू से लेकर आखिरी तक मैं आपको ले जाने के लिए कोशिश करूंगा। இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களை நான் பிரயாணம் பண்ண செய்வேன். अगर इस प्रकार का विचार के साथ हम आगे बढ़ेंगे, हम आनंदित हमेशा हमेशा रह सकते हैं। இந்த எண்ணத்தோடு கூட நாம் முன்னேறுகிற வேளையிலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியும். हमारे चारों तरफ का वातावरण कुछ भी क्यों न हो, நம்முடைய நான்கு புறமுள்ள சூழல் என்னவாயிருக்கட்டும், हमारे हाथों में रहने वाले चीजें जैसा भी क्यों न हो, நம்முடைய கரங்களிலே இருக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவாயிருக்கட்டுமே, हम हमेशा हमेशा हम आनंद के साथ आगे बढ़ सकते हैं। நாம் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு கூட முன்னேற முடியும். सबसे पहले मेरे साथ आप खोलिएगा எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது என்னோடு திறவுங்கள் फिलिपियों के पत्र उसका पहला अध्याय, பிலிப்பியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம். उसका हिंदी में 3रा वचन, तमिल में 6 पद। இந்தியிலே 3வது வசனமும் தமிழிலே 6வது வசனமும் வாசிக்கலாம். मैं जब जब तुम्हें स्मरण करता हूँ तब तब अपने परमेश्वर का धन्यवाद करता हूँ। நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். यहाँ सबसे पहले धन्यवाद देने की बातों को पौलुस हमें स्मरण देता है। இங்கே பவுல் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லது முதலாவதாக தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியங்களை நினைப்பூட்டுகிறார். यहाँ वो जब कभी भी आपको मैं याद करता हूँ, எப்பொழுதெல்லாம் உங்களை நான் நினைக்கிறேனோ आप लोगों के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। நான் உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். क्या उन लोगों के अंदर एक भी कमी नहीं है? என்ன அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே ஒரு குறைவும் இல்லையோ? क्या सबके साथ वे लोग 100% ये लोग पवित्र लोग थे? அல்லது அந்த ஜனம் இருக்கிறதே முழுவதும் அவர்கள் முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தமான 100% இருந்தார்களோ? लेकिन यहाँ पौलुस कहता है जब कभी भी मैं स्मरण करता हूँ, ஆனால் இங்கே பவுல் எழுதுகிறான், எப்பொழுதெல்லாம் உங்களை நினைக்கிறேனோ मैं परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். जब हम एक धन्यवादी दिल के साथ हम रहेंगे, हम आनंद और खुशी को हम हमेशा हमेशा अनुभव कर सकते हैं। நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். इजरायली लोगों के अंदर सारे गड़बड़ियां आने का एक ही कारण था, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இதுவே. जो भी भलाइयों को वे लोग प्राप्त किए उन सारे बातों को वे लोग भूल जाते हैं। எந்த நன்மைகளை அவர்கள் பெற்றார்களோ அவைகளை மறந்து போனார்கள். हमेशा उनके सामने समस्या और जरूरतें सामने रहता था। எப்பொழுதுமே அவர்களுக்கு முன்பதாக பிரச்சனைகளும் தேவைகளும் தான் முன்னே காணப்பட்டன. अगर आप भजन संगीता 106 को अगर आप पढ़ेंगे, ஒருவேளை நீங்கள் சங்கீதம் 106 வாசித்து பார்த்தால் वहां पर बारंबार लिखा गया है, वे लोग भूल गए। அங்கே திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது, மறந்து போனார்கள், அவர்கள் மறந்தார்கள்.
आज हम अपने आप को थोड़ा सा जांच के देखेंगे இன்றைக்கு நாம் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். हम परमेश्वर के लिए कितना धन्यवादित, நம் கர்த்தருக்காக எவ்வளவு நன்றியுடையவர்களாய் இருக்கிறோம். साथ ही साथ அதோடு हमारा परिवार में जितने लोग हैं, நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் உண்டோ, हमारे हाथा में कितने लोग हैं, நம்முடைய வளாகத்தில் எத்தனை பேர் உண்டோ, और हमारे ऊपर हमारे नीचे जितने लोग हैं, நமக்கு மேலே கீழே எத்தனை பேர் உண்டோ, इन लोगों के लिए हम कितना कैसा हम धन्यवादित है। இந்த ஜனங்களுக்காக நாம் எவ்வளவு நன்றியுடையவர்களாய் இருக்கிறோம். क्या उन लोगों को देखने से हम परमेश्वर को धन्यवाद दे पाते हैं? நாம் அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடிகிறதா? इसलिए पौलुस कहता है जेल में रहते हुए ஆகையினாலே பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறார், सदा आनंदित रहो। எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். मैं फिर से कहता हूँ सदा आनंदित रहो। நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் इसका சந்தோஷமாயிருங்கள். कारण वो हमेशा हमेशा लोगों को भलाइयों को याद करता है। இதற்கு காரணம் எப்பொழுதுமே அவன் ஜனங்களை குறித்ததாக நன்மையை யோசித்துக் கொண்டிருந்தான். कई बार हम अपनी शांति को खोने का कारण यही है, அநேக முறை நம்முடைய சமாதானத்தை இழந்து போவதற்கு காரணம் இதுவே. जब हम लोगों को देखते हैं धन्यवाद देने के लिए जरूर कुछ बातें उनके अंदर में हैं, நாம் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நன்றி சொல்லக்கூடிய கண்டிப்பாய் சில விஷயங்கள் இருக்கும். लेकिन जो जिन बातों को हम चाहते नहीं है वो बातें हमारे सामने चले आता है। ஆனால் எந்த காரியங்களை அவர்கள் நமக்கு பிடிக்காதோ அந்த காரியங்கள் அவர்களை குறித்து நம்ம மனதில் வரும். वो सबसे बड़ा एक रूप लेके हमारे सामने खड़ा हो जाता அந்த है। காரியம் ஒரு பெரிய உருவம் எடுத்து நமக்கு முன்பதாக அவர்களை குறித்து இருக்கும். हम उस व्यक्ति के लिए भी हम धन्यवाद नहीं दे सकते हैं, उनको लेके परमेश्वर को भी हम धन्यवाद नहीं दे पाएंगे। அப்படி என்றால் அந்த மனிதனுக்கும் நன்றி சொல்ல முடியாது, அவர் நிமித்தமாக கர்த்தரையும் ஸ்தோத்திரிக்க முடியாது. ये अगर सुनने में थोड़ा सा साधारण लग सकता है, இது கேட்கும்போது கொஞ்சம் சாதாரணமாய் தோன்றலாம். अगर हम उसको थोड़ा सा प्रैक्टिस करने के लिए कोशिश करेंगे, நாம் அதை கொஞ்சம் பயிற்சி எடுத்து பார்க்கிற வேளையிலே हम फैमिली के अंदर, हमारे हाथा के अंदर நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் அல்லது வளாகத்துக்குள்ளே हम இருக்கலாம் किसी को भी देखेंगे, அல்லது யாரையாவது பார்த்தாலும் जरूर पिछले सप्ताह उनके साथ कुछ बातें हुआ, உண்மைதான் கடந்த வாரம் அவளோடு கூட சில காரியம் ஏற்பட்டு விட்டது. लेकिन जैसा आप देखते हैं எப்படி நாம் அவரை பார்க்கிறோமோ तुरंत बोलिएगा, உடனே சொல்லுங்கள், प्रभु इनके अंदर जो बातें हैं उसके लिए मैं धन्यवाद देता हूँ। ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல காரியங்களுக்காக உமக்கு நன்றி. पिछले महीना मेरे साथ जो अच्छा बर्ताव किया, கடந்த வாரம் எங்களோடு கூட அவர் நல்லா ஈடுபட்டார். पिछले 10 साल मेरे साथ बहुत अच्छा बर्ताव किया। 10 ஆண்டுகளாக என்னோடு கூட நல்ல காரியத்தில் தொடர்பு கொண்டார். आप शांति को महसूस करेंगे, நீங்கள் அப்பொழுது சமாதானத்தை பெறுவீர்கள். आपके अंदर में इस प्रकार का या तनाव या शांति का खोने का ऐसे बातें नहीं आएगा। அப்படினால் உங்களுக்குள்ள டென்ஷனோ அல்லது சமாதானத்தை இழந்து போகிற காரியமோ வராது. इसलिए कोलोसियों के पत्र में हम देखेंगे, ஆகையாலே கொலோசியர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது तीसरा अध्याय 3வது அதிகாரத்திலே और उसका 15वां वचन को पढ़ेंगे। 15வது वசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். कोलोसियों के पत्र उसका तीसरा अध्याय கொலோசியர் 3 और उसका 15वां वचन। 15வது वசனம். मसीह की शांति जिसके लिए तुम एक देह होकर बुलाए भी गए हो तुम्हारे हृदय में राज्य करे और तुम धन्यवादी बने रहो। देखिएगा, मसीह की शांति और अगर हमारे अंदर राज्य करना है, हम धन्यवादित रहना जरूरी है। இங்கே பாருங்கள், தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். जिनको देखने से हम धन्यवाद दे नहीं पा रहे हैं, யாரை பார்க்கும் பொழுது நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறோமோ, आप कम से कम कल से आपके दोस्त हो सकते हैं, आपका वार्डन हो सकते हैं या कोई भी हो सकते हैं। நீங்கள் உங்களுடைய நண்பராய் இருக்கலாம் யாராவது, அல்லது உங்களுக்கு வார்டனாய் இருக்கலாம், அல்லது யாராவது இருக்கலாம். आप शांति के साथ आगे बढ़ना चाहते हैं, நீங்கள் சமாதானத்தோடு கூட ஓட விரும்புகிறீர்களா? आप आनंद के साथ आगे बढ़ना चाहते हैं, சந்தோஷத்தோடு கூட முன்னேறி செல்ல जिसके விரும்புகிறீர்களா? द्वारा आप परमेश्वर का सामर्थ्य को महसूस कर सकते हैं, நீங்கள் அதன் மூலமாக தேவ வல்லமையை பெற முடியுமே. आप धन्यवाद देने के लिए शुरू कीजिए। அப்படி என்றால் நன்றி சொல்ல ஆரம்பிங்கள். कभी कुछ भलाई किया होगा எப்பமாவது ஒரு நன்மை या செய்திருப்பார், किसी के लिए किया होगा, யாருக்காவது நன்மை या उनका செய்திருக்கலாம். जीवन, उनका सेवकाई, उनका कुछ भी बातें हो सकता है। அவருடைய ஊழியமோ அவருடைய காரியமோ வாழ்க்கையோ என்னவா இருந்தாலும் சரி, हम मन खोल के धन्यवाद देने के लिए जब हम शुरू करेंगे, நம் மனம் திறந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிற வேளையிலே मने मन परमेश्वर के लिए बोलेंगे, प्रभु ये व्यक्ति के लिए आपको मैं धन्यवाद देता हूँ। மனதிலே நாம் சொல்லுவோம், ஆண்டவர் இந்த மனிதனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். हम परमेश्वर का शांति को महसूस कर सकते हैं। அப்பொழுது தேவ சமாதானத்தை நாம் உணர்வோம். दूसरा और एक बात को मैं बताऊंगा, நான் இன்னொரு இரண்டாவது காரியத்தை और சொல்லுவேன். हमारा नजर, हमारे जो बातें सब यीशु के ऊपर रहना जरूरी है। நம்முடைய பார்வையும் நம்முடைய காரியங்களும் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். फिलिपियों को पत्री उसका तीसरा अध्याय
பிலிப்பியர் அதனுடைய 3வது அதிகாரம் और उसका 8वां वचन को हम देखेंगे। அதனுடைய 8வது वசனத்தை நாம் பார்க்கலாம். फिलिप्पियों के पत्र उसका 3रा अध्याय उसका 8वां वचन। பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். वरन मैं अपने प्रभु मसीह यीशु की पहचान की उत्तमता के कारण सब बातों को हानि समझता हूँ, जिसके कारण मैंने सब वस्तुओं की हानि उठाई और उन्हें कूड़ा समझता हूँ। அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். यहाँ देखिएगा पौलुस का कहना ये है, இங்க பவுல் சொல்ல விழுகிற காரியத்தை பாருங்கள். मैं जेल के अंदर रहने के बावजूद भी आनंदित रहने का कारण ये है, நான் சிறைக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷமாய் இருப்பதின் காரணம் என்ன? मैं केवल केवल मेरा जो आंखों को मैं यीशु के ऊपर रखने के लिए मैं चाहता हूँ। நான் என்னுடைய பார்வை என்னுடைய கண்களை இயேசுவிலே மாத்திரம் நான் வைக்க விரும்புகிறேன். और जानने के लिए मैं कोशिश करता இன்னும் हूँ। அவரை அறிய நான் விரும்புகிறேன். उन बातों के लिए मैं सारे बातों को कूड़ा समझता हूँ। அவைகளுக்காக அந்த காரியத்துக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். वही मेरे लिए सब कुछ है। அவைதான் அவர்தான் எனக்கு எல்லாமே. हर बातों में, ஒவ்வொரு காரியத்திலேயும், हर वातावरण में ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் वो मेरे लिए काफी है। அவர் எனக்கு போதும். मेरा जो नजर हमेशा यीशु के ऊपर रहेगा। என்னுடைய பார்வை எப்பொழுதுமே இயேசுவின் மேலே இருக்கும். हर बातों में मैं यीशु को मैं ताकूंगा। நான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இயேசுவையே நோக்கி பார்ப்பேன். हर बातों के लिए यीशु को जीवन के साथ तुलना करूंगा। நான் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவின் வாழ்வையோடு கூட வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். हर बातों में मेरे लिए यीशु काफी है। ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு இயேசு போதுமே. जब हम इस विचार में आएंगे, இந்த எண்ணத்தில் நாம் வரும்போது हमारे अंदर में परमेश्वर का शांति को महसूस कर सकते நமக்குள்ளே நாம் இயேசுவின் சமாதானத்தை உணர்ந்து கொள்வோம். हैं। और यीशु को जानने के लिए कोशिश करूंगा, இன்னும் நான் இயேசுவை அறிய முயற்சி எடுப்பேன். और यीशु के पास जाऊंगा। இன்னும் இயேசு அண்டையிலே போவேன். इस विचार के साथ जाने से हम परमेश्वर का शांति को महसूस कर सकते இந்த हैं। எண்ணத்தோடு போகிற வேளையிலே தேவ சமாதானத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். पिछले दिनों में जो रीगन गोमस करके कोयल पट्टी में हैं और उनका गीतों को आप सुनते हैं। ரீகன் கோமஸ் என்று சொல்லி ஒருவர் தேவ மனுஷர் கோவில்பட்டியில் இருக்கிறார். அவருடைய காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், और பாடல்களை. यंदन कन्मलयानवरे वो गीत को वही लिखा। எந்தன் கண்மலையானவரே இந்த பாடலை அவர்தான் எழுதினார். वो रिसेंटली एक गीत को भी वो लिखे, சமீபத்தில் ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். अनुवाद करने के लिए और मुझसे मांगे और मैं एक भाई के द्वारा उसका अनुवाद करके दिया। என்னிடத்திலே அதை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நான் இன்னொரு சகோதரர் மூலமாய் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுக்கப்பட்டது. अगर परमेश्वर की इच्छा हो मैं आने वाला समय में उसको सिखाऊंगा। ஒருவேளை தேவ சித்தம் இருக்கும் என்று சொன்னால் நான் வரும் நாட்களிலே அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். वो शब्द इस प्रकार का है, அந்த வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே, அனைத்திலும் அன்பை தந்தீர், கிருபையால் என்னை நடத்தி வந்தீர், என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே। और उनका कहना है अगर मैं दुख में रहूं या सुख में रहूं मेरे लिए आप ही है। நான் துக்கத்திலோ அல்லது இன்பத்திலோ இருந்தாலும் எனக்கு நீரே ஆண்டவரே. और मेरे साथ कुछ भी घटना हो जाए मेरे लिए आप ही है। என்னோடு கூட என்ன சம்பவம் நேரிட்டாலும் அதற்கு நீரே நீர்தானே. मैं गारंटी के साथ मैं बोल सकता हूं, நான் கேரண்டியோடு கூட பேச முடியும். हम लोग कभी भी हम निराश नहीं होंगे। நாம் ஒருபொழுதும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் சோர்வடைய மாட்டோம். हमारे आंखें यीशु के ऊपर रहेगा। ஏனென்றால் நம்முடைய பார்வை இயேசுவின் மேலே நோக்கமாய் இருக்கும். यहाँ फिलिपियों के पत्र में और भी पौलुस उसको जोड़ते हुए और भी कुछ बातों का कहता है। இங்கே பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் இன்னும் காரியங்களை இணைத்து அங்கே எழுதுகிறார். और फिलिपियों के पत्र उसका दूसरा अध्याय பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் और उसका 4, 5, 6 पदों में हम देखते हैं 4, 5, 6 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். हम दूसरों के लिए हम चिंता करने के लिए हम यीशु से सीखते हैं। நாம் பிறருக்கானவைகளை நோக்கும்படியாய் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். जब हम अपने बारे में विचार करेंगे நாம் நம்மை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிற हम வேளையிலே ज्यादा खुश नहीं रह सकते हैं। நாம் அதிக சந்தோஷமாய் இருக்க முடியாது. जब हम दूसरों के लिए विचार करेंगे நாம் பிறருக்கானவைகளை நோக்கும்போது हम परमेश्वर का शांति को हम अपना सकते हैं। அப்பொழுது தேவ சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். साथ ही साथ जब हम हमारे साथ अन्याय होता है, அதோடு கூட எப்பொழுதெல்லாம் நமக்கு அநியாயம் ஒன்று செய்யப்படுகிறதோ जब हम सोचते हैं और मेरे लिए न्याय नहीं मिल रहा है, அப்பொழுது யோசிப்போம் எனக்கு நியாயம் இல்லையோ, हम यीशु के ओर ताकेंगे। இயேசுவை நோக்கி பார்ப்போம். क्योंकि पहला पत्रस उसका दूसरा अध्याय में ये लिखा है, ஏனென்றால் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இப்படியா எழுதி वो இருக்கிறது. उसी प्रकार का चिन्ह को हमारे लिए रखे गया है।
அவர் அப்படிப்பட்ட அச்சடையாளங்களை நமக்காக விட்டு போயிருக்கிறார். और उसी प्रकार का चिन्ह को हमारे लिए छोड़ के गया. அப்படிப்பட்ட அச்சடையாளங்களை நமக்காக விட்டு அவர் சென்றிருக்கிறார். आप मेरे साथ खोलिएगा पहला पत्रस का दूसरा अध्याय என்னோடு கூட திறவுங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 और 21 वचन में लिखा है. 20 21 வசனத்தில் எழுதி இருக்கிறது. यहाँ लिखा है वो उस प्रकार हर बातों को दुखों को सहनते हुए हमारे लिए चिन्ह को छोड़ के गया है. அவர் இப்படிப்பட்ட பாடுகளையும் துக்கங்களையும் உபத்திரவங்களையும் சகித்து நமக்காக அடிச்சுவடை விட்டு போனார். किसी के लिए बुराई नहीं किया. யாருக்கும் தீமை செய்யவே இல்லை. इसका मतलब हमारे हर वातावरण में हम यीशु को देख सकते हैं. அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை பார்க்க முடியுமே. जब हम यीशु को छोड़ के दूसरों को देखेंगे, நாம் இயேசுவை விட்டு இன்னொருவரை பார்க்கிற வேளையிலே हमारे भीतरीय शांति को हम खो जाएंगे. நமக்கு உள்ளே இருக்கிற சமாதானத்தை நம்ம இழந்து போவோம். यहाँ पौलुस का कहना ये है, இங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், हमेशा मैं यीशु को मैं देखता हूँ நான் எப்பொழுதுமே இயேசுவையே பார்க்கிறேன். और परमेश्वर को अधिक 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 मैं जानने के लिए मैं कोशिश करता हूँ. நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறேன். और आगे और तीसरा और एक बात को भी हम लोग सीखेंगे. இப்பொழுது மூன்றாவது இன்னொரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். यहाँ पौलुस कहता है मैं हमेशा मैं आनंदित रहता हूँ. இங்கே பவுல் சொல்கிறார் எப்பொழுதும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். और फिलिपियों के पत्र में तीसरा और एक बात को याद दिलाता है. பிலிப்பியர்கள் நிருபத்திலே மூன்றாவது இன்னொரு குறிப்பை ஞாபகமூட்டுகிறார். पहला अध्याय 1ஆம் அதிகாரம் और उसका 12वां वचन को हम पढ़ेंगे. 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். फिलिपियों के पत्र उसका पहला अध्याय उसका 12वां वचन. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். हे भाइयों, हे भाइयों, मैं चाहता हूँ मैं चाहता हूँ कि तुम यह जान लो कि मुझ पर जो बीता है उससे सुसमाचारी की बढ़ती हुई है. சகோதரரை எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். यहाँ पौलुस इस प्रकार कहता है जो भी मेरे साथ घटना हुआ. பவுல் இங்கு சொல்கிறான் எனக்கு என்னவெல்லாம் சம்பவித்தவைகளோ, जो जो बातें मेरे जीवन में हुआ, எனக்கு சம்பவித்தவைகள் எல்லா காரியங்களும் और सुसमाचार की बातें आगे और फैलाने के लिए ही हुआ है. அது ஏன் நடந்தது என்று சொன்னால் சுவிசேஷம் இன்னும் பரம்பவே. अगर हम दूसरा शब्दों से अगर कहना है, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் मेरे जीवन में जो भी हुआ भलाई को ही उत्पन्न किया. என்னுடைய வாழ்க்கையில என்னவைகளாம் சம்பவித்தவைகளோ அவைகள் எல்லாம் நன்மைகளை பிறப்பித்தன. कभी हम निराशापन में नहीं जाएंगे. ஒருபோதும் நாம் சோர்வடையவே மாட்டோம். कभी हम दुख को महसूस नहीं करेंगे. ஒருபோதும் துக்கம் அடைய மாட்டோம். हम कभी अपनी शांति को खोएंगे नहीं. ஒருபோதும் நம்முடைய சமாதானத்தை இழக்க மாட்டோம். यहाँ पौलुस कहता है जो भी मेरे साथ हुआ और सुसमाचार फैलाने के लिए ही हुआ. இங்கே பவுல் சொல்கிறார் என்னவெல்லாம் என்னில் சம்பவித்தவைகளோ அவைகள் எல்லாம் சுவிசேஷம் பரம்புவதற்காகவே உண்டாயிற்று. जिस वचन को हम अच्छा से जानते हैं, இந்த வசனத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். रोमियो को पत्र उसका 8वां अध्याय 28वां वचन. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். और वहां लिखा है அங்கே எழுதப்பட்டிருக்கிறது दो बातें हैं, जो परमेश्वर से प्रेम करते हैं கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு और जो परमेश्वर से बुलाए गए हैं கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு उनके लिए सारे बातें मिलके भलाई को ही उत्पन्न करता है. அவர்களுக்கு எல்லா காரியமும் இணைந்து நன்மையையே பிறப்பிக்கும். कभी कभी हमारे जीवन में जब कुछ ऐसे बातों का हम सामना करते हैं, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதிர்கொள்ளும் போது कभी कभी ऐसा जो घटना जो हमारे जीवन में होता है, அல்லது சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற போது हम उनके कभी कभी कुछ बातों को हम खो जाते हैं, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை இழந்து போகிறோம். तो हम हमारे अंदर में बहुत बड़ा धक्का को महसूस करते हैं. அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு துன்ப அதிர்ச்சியை உணர்கிறோம். पौलुस के समान जेल में रहते हुए न केवल आनंदित रहना, दूसरों को आनंदित रहो करके अगर बताना है, ஒருவேளை பவுலை போல அவன் ஜெயிலில் இருந்தாலும் நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருங்கள் என்று பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்றால் हमारे अंदर में ऐसा एक निश्चयता होना चाहिए, मेरे साथ जो भी होता है भलाई को ही उत्पन्न करेगा. நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், எனக்கு நேரிடுகிறவர்கள் எல்லாம் நன்மைக்காகவே என்ற ஒரு விசுவாசம். यूसुफ का जीवन में वही हुआ. யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. यूसुफ एक जगह में भी अपना मुंह से परमेश्वर के विरोध में या और किसी के विरोध में
कुछ भी काम को नहीं किया। யோசேப்பு ஒரு இடத்திலும் கூட தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது வேற எதுக்கு யாருக்கு விரோதமாகவோ ஒன்றும் பேசாமல் और यूसुफ एक जगह में भी छटपटाते हुए वो कुछ ऐसा हड़बड़ी में होकर कुछ भी काम नहीं किया। அப்படியே யோசேப்பு ஒரு இடத்திலையும் கூட அவன் துடிதுடித்து படபடத்து எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை. इसका मतलब वो भीतर शांति के साथ आराम से वो रहा। அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் உள்ளத்திலே சமாதானமாய் எப்பொழுதும் இருந்தார். बाहर बहुत कुछ हुआ, வெளியில अनेक காரியங்கள் நடந்தன. लेकिन एक जगह में भी चिल्लाया नहीं, किसी के विरोध में कुछ किया नहीं, गाली नहीं दिया, कुछ भी नहीं किया। ஆனால் ஒரு இடத்திலும் கூட அவன் சத்தம் போட்டு தன்னுடைய டென்ஷனோ இல்ல எதையாவது சொல்லி அவன் பிரச்சனையிலே விழவே இல்லை. तो इसका मतलब पूरा पूरा उनके अंदर में शांति को महसूस किया। காரணம் அவனுக்குள்ளே முழுவதுமாய் சமாதானத்தை உணர்ந்தவனாய் இருந்தார். परमेश्वर का आनंद को महसूस किया होगा, தேவனுடைய சந்தோஷத்தை உணர்ந்தவனாய் இருந்திருப்பான். क्योंकि उनके अंदर में ये विचार था, ये सारी बातें मिलके मेरे जीवन में भलाई को ही उत्पन्न करेगा। அவனுக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருந்திருக்கும், எல்லாம் இணைந்து நன்மையையே எனக்கு பிறப்பிக்கிறது. जरूर परमेश्वर मेरे लिए स्वप्न दिया, दर्शन दिया, உண்மைதான் தேவனாய் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். लेकिन ये सारे बातें मेरे विपरीत में हो रहा। ஆனால் இப்பொழுது எல்லா காரியமும் எனக்கு நேர்மறையாக எதிராக நடக்கிறது. लेकिन अपने अंदर के शांति को वो बचा के रखने का एक ही कारण है, அப்படி இருந்து தன்னுடைய சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரே ஒரு காரணம் தான். सारे बातें मिलके जरूर जो दर्शन है और भलाई है उसी को और मुझे ले जाएगा। நடக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் சொப்பனம் இருக்கிறதே அதை நிறைவேறும்படிதான் அழைத்து செல்லுகின்றன. क्या इस सुबह के वक्त में कुछ ऐसे बातों को मन में रखते हुए आप तनाव में या चिंता में यहाँ पर बैठे हैं? நீங்கள் இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட நடந்த எல்லா காரியங்களையும் மனதில் வைத்து ஒரு அழுத்தத்துல கவலையில உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? जब हम गीत गाते हैं, आराधना करते हैं, थोड़ा सा लगता है अच्छा लग रहा है, लेकिन जब बाहर जाते हैं फिर हम तनाव में चले जाते हैं। நான் பாடல் பாடும் பொழுது ஆராதிக்கும் போது அந்த வேளையில கொஞ்சம் சந்தோஷமா நன்றா இருக்கும், ஆனால் வெளியே போகும்போது திரும்ப அதே அழுத்தம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. हमेशा आनंद है, यीशु देता है, गाते हैं, लेकिन हमेशा हम आनंद के साथ कभी कभी नहीं रह पाते। எப்பொழுதும் சந்தோஷம் இயேசு தருகிறார் என்று பாடின பின்பு நாம் அந்த அனுபவத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கிறோமே. क्योंकि जो बातें अभी हमारे साथ और जो बातें जो घटना है और बीत रहा है और वो हमारे सामने आता है। ஏனென்றால் இப்பொழுது நடக்கிற அல்லது நடந்த சம்பவங்கள் இருக்கிறதே, சம்பவித்தவைகள் எல்லாம் நமக்கு முன்பே அப்படியே காட்சியளிக்கின்றன. जिन बातों को हम अनुभव कर रहे हैं, எந்த காரியங்களை நாம் அனுபவிக்கிறோமோ वो हम आनंद के साथ और शांति के साथ आगे बढ़ने में हमें रोकता होगा। அந்த காரியங்கள் நம் சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட முன்னேறி செல்லாமல் தடுக்கும். ये वचन के आधार पर வசனத்தின் அடிப்படையில் अगर हम विश्वास करेंगे ये बातें भी मेरे लिए भलाई को ही उत्पन्न करेगा, நாம் இந்த நடக்கிற சம்பவம் எனக்கு நன்மைதான் பிறப்பிக்கும் என்று விசுவாசித்தால் हमारे जीवन में हम आनंद के साथ खुशी के साथ आगे बढ़ सकते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் முன்னேறி செல்ல और முடியும். चौथा और एक बात को मैं इसी किताब से दिखाऊंगा। நான்காவது இன்னொரு குறிப்பை இதே புத்தகத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன். फिलिपियों को पत्र उसका 4 अध्याय பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 6 वचन को हम पढ़ेंगे। 6வது वचனத்தை நாம் வாசிக்கலாம். और फिलिपियों के पत्र उसका 4 अध्याय उसका 6 पद। பிலிப்பியர் 4:6 किसी भी बात की चिंता मत करो, किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में परंतु हर एक बात में तुम्हारे निवेदन प्रार्थना और विनती के और द्वारा विनती के द्वारा धन्यवाद के साथ हाँ, परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाएं। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். यहाँ अगर हम आनंदित रहने के लिए चाहेंगे, இங்கே நாம் சந்தோஷமா இருக்க விரும்பினால் पौलुस का एक चौथा एक एडवाइस ये है, பவுலுடைய 4வது ஒரு ஆலோசனை என்ன? जब चिंता की बातें, जरूरत की बातें, समस्या की बातें हमारे जीवन में आएगा, நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் வருகிற வேளையிலே सबसे पहले हम परमेश्वर को खोजेंगे। முதலாவது நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். किसी किसी का आदत ऐसा है, சிலருக்கு இப்படியாக ஒரு பழக்கம் உண்டு. कुछ ऐसा घटना हो गया, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டுனா ऐसा कोई कुछ बोल दी யாராவது ஒருவர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோமே, और तुरंत वो 5 से 10 लोगों को फोन लगा के बता देंगे। உடனே அவர்கள் 5ல இருந்து 10 பேருக்கு ஃபோன் பண்ணி அதை சொல்லிடுவாங்க. वो एक ऐसा एक फॉल्स कंफर्ट को कभी कभी हमें दे सकता है। அது ஒரு மாயமான ஆறுதலை நமக்கு கொடுக்க முடியும். कुछ लोगों को शेयर करने के बाद लगेगा हाँ थोड़ा सा हल्का हो गया, சிலருக்கு அதை
சொன்ன உடனே நமக்கு நம்முடைய பாரத்தை எல்லாம் தூக்கி வச்ச लेकिन மாதிரி இருக்கும். वो सही नहीं है। ஆனா அது சரியானது கிடையாது. आप जो 10 लोगों को बताएं वो 2 जन जो है समस्या को और बढ़ा सकता है। நீங்கள் 10 பேருக்கு சொல்லி இருக்கிறீங்களே அதுல 2 பேர் உங்க பிரச்சனையை கூட்டிடுவாங்க. आप सोच रहे हैं आपका मन हल्का हो गया, நீங்க நினைக்கலாம் உங்க மனது கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. लेकिन कौन जाने ஆனா யாருக்கு தெரியும்? जो आपकी बातों को सुना और बढ़ा सकता है। உங்களுக்கு உங்களை கேட்டாங்களே பிரச்சனைகளை அவங்களை இன்னும் பெருக்கிடுவாங்கன்னு சொல்லி कोई कान लगाएगा, சிலர் அப்படியே काद வைப்பாங்க, காது வைப்பாங்க அதுக்கு. और किसी कोई आंख बना देगा उसी में, உங்க வார்த்தைக்கு சிலவங்க கண்ணை வச்சு போடுவாங்க, और मुंह लगाएगा उसी में, அதுல வாயும் சேர்த்துருவாங்க. और बहुत कुछ एकदम सजा के और टेलीकास्टिंग हो जाएगा। அதெல்லாம் கூட்டி எடுத்து திரும்ப அதை அப்படியே டெலிகாஸ்ட் आप பண்ணிடுவாங்க. सोच रहे हैं हल्का हो गया, நீங்க நினைக்கலாம் இப்ப எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, लेकिन बढ़ रहा है। ஆனால் பெருகிக் கொண்டே இருக்கிறது. आज नहीं पता चलेगा 4 दिन के बाद, 1 सप्ताह के बाद, 10 दिन के बाद और बढ़ जाएगा। இன்றைக்கு தெரியாதது, ஆனால் 4 நாட்களுக்கு பின்பு, ஒரு வாரம் 10 நாட்களுக்கு பின்பு அந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கிறதை தெரிவீர்கள். इसलिए पौलुस कहता है, ஆகையாலே பவுல் சொல்லுகிறார், मेरे समान अगर आप हमेशा आनंदित रहना चाहते हैं, என்னை போல எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருக்க விரும்பினால் आपका चिंता के साथ आप प्रभु को खोजिए। நீங்கள் கவலைப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள். यही काम को जो अन्ना इस प्रकार काम किया, हम देखेंगे पहला शामिल उसका पहला दिया है। நாம் இந்த காரியத்தை அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். यहाँ देखेंगे पहला शामिल की किताब 1 சாமுவேல் और उसका पहला अध्याय, 1ஆம் அதிகாரம். और यहाँ पर हम देख सकते हैं और उसका दुख कितना बड़ा था। அன்னாளுடைய துக்கம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி இங்கே பார்க்க முடியும். यहाँ हम पहला अध्याय और 12 और 13 वचनों को हम देखेंगे। 12 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். जब वो यहोवा के सामने ऐसी प्रार्थना कर रही थी तब एली उसके मुंह की ओर ताक रहा था। हन्ना मन ही मन कर रही थी, उसके होंठ तो हिलते थे परंतु उसका शब्द न सुनाई पड़ता था, इसलिए एली ने समझा कि वह नशे में है। அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். यहाँ अगर आप 7वां वचन से लेकर अगर आप देखेंगे, ஒருவேளை இங்கே 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் यहाँ देखिएगा वो कुछ भी अपना पति से नहीं कह रहा है, இங்கே कह रही है। இங்கே அவள் ஒரு காரியத்தையும் தன்னுடைய புருஷனுக்கு சொல்லவே இல்லை. पति जरूर पूछता है, புருஷன் கேட்கிறான், உண்மைதான், क्यों रोती हो, ஏன் அழுகிறாய்? मैं 10 गुना बड़ा नहीं है, நான் 10 மடங்கு பெரியதானவன் அல்லவோ? वो कुछ भी बोली नहीं। அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. देखिएगा 10वां वचन में लिखा है, 10ஆம் வசனத்துல பாருங்க, वो अपना पूरा मन को परमेश्वर के पांव तले उंडेल दी। அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 18 वचन में इस प्रकार हम देखते हैं, 18ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். उसी अध्याय का 18 वचन, அதே அதிகாரத்தினுடைய 18வது வசனம், उसका मुंह फिर उदास न रहा। அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. जब वो किसी से बांटने नहीं, केवल परमेश्वर से बांटने அவள் लगी, யாரிடையும் பிரச்சனையை சொல்லாமல் கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லி வந்தாள். उसका मन की सारे उदासीपन को परमेश्वर हटा दिया। அவளுடைய மனதில் இருந்த எல்லா துக்கத்தையும் தேவனாய் கர்த்தர் நீக்கி போட்டார். आज इस सुबह के वक्त में हम एक निर्णय लेने का जरूरत है। இன்றைக்கு காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய आप அவசியம் உண்டு. बच्चे हो सकते हैं या बड़े हो सकते हैं, பிள்ளைகளா நீங்கள் இருக்கலாம் அல்லது பெரியவர்களா आपके இருக்கலாம். व्यक्ति के जीवन में बातें हो सकता है या सेवकाई का या परिवार की बातें हो सकता அது है। தனிப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த விஷயமா இருக்கலாம், அல்லது ஊழியத்துல ஒரு விஷயமா இருக்கலாம். ये गलत नहीं है बातों को हम सेवकों को से या ऊपर हमारा अंकल आंटी से बांटना। அதாவது இது தவறில்ல. நமக்கு மேல ஊழியத்துல இருக்கிறவங்க, நம்முடைய அங்கிள் ஆண்டி, நம்முடைய தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறது. जरूर परमेश्वर हमारे लिए अच्छे अच्छे लोगों को, अगुवे लोगों को जरूर रखा है, உண்மைதான், தேவன் நமக்கு அப்படி கேட்பதற்காக பெரியவர்களையும் தலைவர்களையும் வைத்திருக்கிறார். लेकिन एक निर्णय लेंगे, ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். जब भी समस्या मेरे सामने आएगा, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை எனக்கு முன்பதா வருமோ, दुख की बातें मेरे सामने आएगा, துக்கத்துக்கு அடுத்த விஷயம் வருமோ, मैं सबसे पहले मैं तुझे मैं खोजूंगा। ஆண்டவரே எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்கும் முன்பதாக உம்மை நான் தேடுவேன். सबसे पहले मैं तेरे पास में आऊंगा. எல்லாவற்றுக்கும் முதலாவதாக உம்மண்டையில நான் வருவேன். जब हम परमेश्वर को खोजेंगे, நாம் தேவனை தேடுகிற வேளையில परमेश्वर के पास जाके हम सारी बातों को उंडेल देंगे. நாம் தேவனிடத்துல போய் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம். हम जैसा हन्ना के बारे में देखें, पौलुस के बारे में देखें, हम हमारे हर दुखों को हम दूर करते हुए आनंदित रह सकते हैं. எப்படி நாம் அன்னாளை குறித்து பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம், அப்படி என்று சொன்னால் எல்லா துக்கத்தையும் மறந்து எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்போம். और जिसके द्वारा हम परमेश्वर का सामर्थ्य को हम हमेशा हमेशा अनुभव कर सकते हैं. இதன் மூலமாக நாம் தேவ வல்லமை எப்பொழுதுமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க और முடியும். एक बात को भी हम देखेंगे, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். फिलिपियों के पत्र उसका 4 अध्याय, நாம் பார்க்கலாம் நான்காவது அதிகாரம் उसका 8वां वचन को भी हम देखेंगे. அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். यहाँ अगर हमें हमेशा आनंदित अगर रहना है, இங்கே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? 8वां वचन में पौलुस क्या कहता है देखेंगे. 8வது வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். इसलिए हे भाइयों, जो बातें सत्य हैं और जो बातें आदरणीय हैं और जो बातें उचित हैं और जो बातें पवित्र हैं और जो बातें सुहावनी हैं और जो बातें मन भावनी हैं, अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं, उन पर ध्यान लगाया करो. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். हम किन किन बातों को हम विचार करते हुए हम रहते हैं. நாம் எந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? हमारे मन के अंदर क्या ऐसा जो क्लिप या ऐसा कुछ मूवी या कैसा बातें चलते रहता है. நம்முடைய மனதுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கிளிப் அல்லது மூவி அல்லது ஒரு காரியம் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? हम हमारे अंदर में क्या विचार चलते रहता है. நமக்கு உள்ளே என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? वो हमारे अंदर का शांति को निकाल सकता है या शांति के साथ आनंद के साथ रहने के लिए मदद कर सकता है. அவைகள் நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட முடியும் அல்லது எப்பொழுதும் சந்தோஷமாய் நம்மை வைத்துக் கொள்ளவும் முடியும். यहाँ पौलुस बहुत बड़ा एक लंबा एक सूची को देता है. இங்கே பவுல் ஒரு நீண்ட பட்டியலிட்டு சொல்லுகிறார். जो आदरणीय है, ये जो उचित है और जो पवित्र है, उन बातों को ही हम विचार करते हुए रहें. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லி அவைகளையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்போம். अगर हम हमारे अंदर में हर प्रकार के फालतू विचारों को रखेंगे, நமக்கு முன்பதாக தவறான வீணான எண்ணமுடையவர்களாய் இருந்தால், दूसरों के प्रति हो सकता है பிறரை குறித்து தவறான எண்ணம் और परमेश्वर को विरोध की बातें हो सकता है, அல்லது தேவனுக்கு விரோதமான தவறான எண்ணம், और जो ऐसे बातों को अगर हम विचार करते हुए रहेंगे, இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் कभी भी हम आनंद के साथ हम नहीं रह पाएंगे. ஒருபோதும் நாம் சந்தோஷத்தோடு கூட இருக்க முடியாது. जब हम शाऊल और दाऊद के जीवन में हम देखते हैं, நாம் சவுல் தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தால் देखिएगा, और शाऊल अपने सारे जो आनंद और खुशी आराम को खो दिया. சவுல் தன்னுடைய சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் எல்லாம் இழந்தான். हमेशा हमेशा उनके अंदर जो शांति के लिए जगह ही नहीं था. எப்பொழுதுமே அவனுக்குள்ளே ஒரு சமாதானத்துக்கு இடமே அவன் கொடுக்கவில்லை. उनको खत्म कर रहा है, इनको खत्म करना है, वहां पीछे करना है, इसी प्रकार की बातें उनके अंदर में चलते रहा. அவனை விரட்டணும், அவனை கொல்லணும், அங்க போகணும், இங்க போகணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடயே ஓடினான். क्योंकि उनके अंदर का विचार सही नहीं था ஏனென்றால் அவனுக்கு உள்ளே இருக்கிற சிந்தை சரியில்லை. और वहां से ही ये सारे बातें शुरू हुआ. அங்கே இருந்துதான் இந்த எல்லா காரியமும் வெளிப்பட ஆரம்பித்தது. वो दाऊद के बारे में भलाई के रूप में विचार नहीं किया தாவீதை குறித்தும் நன்மையை கருத்த காரியங்களை யோசிக்கவில்லை. और युद्ध के मैदान में आके गोलियात के ऊपर विजय को प्राप्त किया दाऊद. யுத்த மைதானத்தில் வந்து கோலியாத்துக்கு விரோதமாய் தாவீது வெற்றி கொண்டான். और इनके अंदर जो दुष्ट आत्मा था वो सारे बातों को निकाला சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவியை தாவீது வந்து விரட்டி போட்டான். और उनका बॉडीगार्ड के रूप में दाऊद काम किया. சவுலுடைய ராணுவத்துல சேவகனாக தாவீது வந்து வேலை செய்தான். और ये सारे बातों के बारे में विचार नहीं किया. இந்த எல்லா நன்மைகளை குறித்து யோசியாமல் मेरे लिए 1000, उनके लिए 10,000, ये जो गलत विचार उनके अंदर में आने लगा. சவுல் கொண்டது 1000,
தாவீது கொண்டது 10,000 என்ற தவறான அந்த காரியங்கள் அவனுக்குள்ளே வந்தது. वो उनके विरोध में जो और बातें विचार करने लगा, लोग जब उनके बारे में तारीफ करने लगे, இப்படிப்பட்ட ஜனங்களை இவன் எண்ணம் கொண்டுகிற வேறு ஜனங்களும் அவனுக்கு ஒத்து கொடுத்து புகழாரம் பாடினார்கள். थोड़ा सा विचार कर सकता था, கொஞ்சம் எண்ணம் அவன் செய்திருக்கலாமே மாற்றி. कम उम्र का लड़का है சின்ன பையன் தானே அவன், लेकिन अच्छा काम किया, நல்ல வேலை செஞ்சிட்டானப்பா. पूरा हमारा इजरायली लोगों को बचा दिया. முழு இஸ்ரவேலரையும் அவன் தப்பித்துக் கொள்ள வைத்தானே. उधर से शुरू हुआ, அங்கே இருந்து ஆரம்பிச்சது. लोग उनको तारीफ कर रहे हैं, ஜனங்கள் எல்லாம் அவனெல்லாம் போற்றுறாங்க, मुझे छोड़ दिए लोग, என்னை விட்டு விட்டாங்களே. लेकिन अभी भी वो दाऊद के बारे में एक सही विचार को रखा नहीं. இப்பொழுதும் கூட தாவீதை குறித்து அவன் சரியான எண்ணம் கொள்ளவே இல்லை. ये उनका जीवन का हर बातों को खत्म कर दिया. இது சவுலுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அழித்து போட்டது. परमेश्वर के साथ और अन्य लोगों के साथ शांति को बिल्कुल बिगाड़ दिया. தேவனோடு உள்ள சமாதான வாழ்க்கை, ஜனங்களோடு கூட உள்ள சமாதான வாழ்க்கை அவன் கெடுத்து போட்டான். कभी कभी हम अकेले बैठ के ऐसा सोचते रहते हैं, विचार करते रहते हैं, சில நேரங்களில் நாமும் கூட தன்னந்தனியா இருந்துகிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சில நேரங்களிலே और विशेष तौर से जवान बच्चे, விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் जब हम अकेले रहेंगे தனியா இருக்கும்போது हम सोचते हैं कोई नहीं है, அப்பொழுது நினைப்போம் யாரும் இல்லையா अंदर பக்கத்துல. अंदर कुछ चलते रहता है, कौन जानता है. இருட்டுல நான் செய்யறதை யாரு பார்க்க போறா? जो विचार आप कर रहे हैं आने वाला समय में आपके अंदर का शांति, खुशी, आनंद को बिगाड़ सकता है. நீங்கள் அப்பம் போடுகிற தவறான எண்ணம் இருக்கிறதே வரப்போற நாட்களிலே உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடும். अगर हम हमेशा हमेशा आनंदित रहने के लिए चाहेंगे, நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க விரும்பினால் जैसा पौलुस 8वां वचन में दिया गया बहुत बड़ा लिस्ट, उसी के अनुसार हम सही विचार करने वाले बने. எப்படி பவுல் இந்த 8வது வசனத்திலே ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக நாம் இருப்போம். हर बातों में अच्छा विचार करेंगे, ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல எண்ணம் கூடியவர்களாக सबके இருப்போம். बारे में अच्छा ही सोचेंगे, நல்ல எல்லாரை குறித்தும் நல்லவைகளை जो யோசிப்போம். भी हो रहा है उसको हम सही ढंग से विचार करेंगे. எது சம்பவம் நடந்தாலும் அதை சரியான எண்ணத்தோடு பார்ப்போம். जब हम इस प्रकार करेंगे हम खुशी और आनंद के साथ हम आगे बढ़ सकते இப்படி हैं. செய்கிற வேளையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் முன்னேறி செல்ல முடியும். अगला वचन में और एक बात को कहता है, அதனுடைய அடுத்த வசனத்திலே இன்னொரு காரியத்தை பவுல் हम எழுதுகிறான். क्या करते हैं. நாம் என்ன செய்கிறோம் पहले என்று मैं बताया था हम क्या विचार करते हैं, நான் இப்பொழுது முன்னதாக சொன்னேன் என்ன சிந்தை கொண்டிருக்கிறோம் என்று. अभी यहाँ उस वचन को पढ़ेंगे. இப்பொழுது இங்கே அந்த வசனத்தை வாசிக்கலாம். जो बातें जो बातें तुमने मुझसे सीखी मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में देखी, उन्हीं का पालन किया करो. हाँ तब परमेश्वर जो शांति का सोता है हाँ, तुम्हारे साथ रहेगा. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். पौलुस बहुत सुंदर ढंग से लिख के रखा है, மிகவும் அருமையான விதத்திலே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். हमेशा हमेशा आनंदित रहना है. எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க यहाँ வேண்டுமா? देखेगा शांति का सोता, அங்கே பாருங்கள் சமாதானத்தின் தேவன். यहाँ हिंदी में परमेश्वर के लिए लिखा है शांति का सोता है. இங்கே இந்தியில போடப்பட்டிருக்கிறது அவர் சமாதானத்தின் ஊற்று என்று इसका போடப்பட்டிருக்கு. मतलब कभी जो है कमी नहीं होगा, அந்த சமாதான ஊற்றிலே ஒருபோது குறைவு இருக்காது, कभी बंद नहीं होगा, குறை நிக்காது. और हमेशा 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 अगर आनंदित रहना है, எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்துல நிரம்பி இருக்க வேண்டுமா? जो बातों को हम सही लोगों से सीखें, எந்த காரியங்களை சரியான நபர்களிடத்திலே நாம் கற்றுக்கொண்டோமோ. और पौलुस कहता है जो मुझसे सीखें, பவுல் சொல்கிறான் என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள், मेरे जीवन में देखें. என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் கண்டவைகள். इसका मतलब जो बाइबल में हम सीखते हैं और अच्छे अच्छे लोगों से और सेवकों से सीखते हैं, हम उन्हीं कामों को करें. அர்த்தம் என்ன? வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள், நல்ல சரியான நபரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள், அவைகளை செய்வோம். अगर हमारे काम सब सही रहेगा, ஒருவேளை நம்முடைய செயல்கள் சரியா இருக்கும்போது हम अपने जीवन में आनंद के साथ आगे बढ़ सकते हैं. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு கூட முன்னேறி செல்ல முடியும். उत्पत्ति किताब उसका 4 अध्याय में हम काइन और एबेल के बारे में हम देखते हैं. ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே காயினையும் ஆபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். देखिएगा, और काइन का जो स्थिति बहुत गंभीर था.
காயினுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை அங்கே. 4 अध्याय में देखिएगा, 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். और बिना शांति आराम खुशी जो है और ऐसा हालत में पहुंच गया. அவன் டென்ஷனா இருக்கிறான், கோபமா இருக்கிறான், இளைப்பாறுதல் அற்றவனாய் சமாதானம் அற்றவனாய் காணப்படுகிறான். और देखिएगा उसका, अगर आप देखेंगे 11, 12, 13, 14 वचन में अगर हम देखेंगे, 11, 12, 13, 14 வசனங்களிலே வாசித்து பார்த்தால் शांति के लिए कोई जगह नहीं, आनंद के लिए खुशी के लिए कोई जगह नहीं, சமாதானத்துக்கோ சந்தோஷத்துக்கோ இடமே அவன்கிட்ட இல்ல. क्योंकि ये ऐसा काम को किया. ஏனென்றால் அவன் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து போட்டான். इसलिए बाइबल बतलाती है दुष्ट लोगों के लिए शांति नहीं है. ஆகையினாலே வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. जब हम दुष्टता के कामों को करेंगे, நாம் துன்மார்க்கமான வேலை செய்தால் हमारे अंदर में हम शांति को हम कभी भी महसूस नहीं कर पाएंगे. நமக்குள்ளே சமாதானத்தை ஒருபோதும் உணர்ந்து கொள்ளவே भले முடியாது. कुछ बातें होगा, कुछ बातों को प्राप्त करेंगे, थोड़ा सा आनंद जैसा लगेगा, लेकिन जो सोता है और शांति का सोता है, उन बातों को महसूस नहीं कर पाएंगे. கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பாடலாம் ஆடலாம், ஆனால் அந்த சமாதானத்தின் ஊற்று இருக்கிறதே, அந்த ஊற்று நமக்குள்ளே காணப்படாது. अगर ये सोता हमारे अंदर रहेगा, அந்த ஊற்று நமக்குள்ளே இருக்கிற வேளையில जेल जैसे बातों में रहने के बावजूद भी हम आनंदित रह सकते हैं. சிறைச்சாலை போல கட்டுகளுக்குள்ளே நாம் இருந்தாலும் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள முடியும். जेल में रहते भी दूसरों को कह सकते हैं आनंदित रहो. சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் பிறருக்கு நாம் சொல்ல முடியும் சந்தோஷமாயிரு. आज हम थोड़ा सा देखेंगे हमारे काम कैसा है. இன்னைக்கு நான் பார்க்கலாம் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது. जिसको हम देखते हैं, जिसको हम करते हैं, जिसको हम कहते हैं, वो हमारा काम कैसा है. கேட்டவைகள், கற்றுக்கொண்டவைகள், கண்டவைகள், நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், अगर हम सही काम करेंगे, நாம் சரியான வேலையை செய்தால் शांति का सोताव को हम अपना सकते हैं. சமாதானத்தின் ஊற்றை நாம் நமக்காக்கி கொள்ளலாம். हमेशा 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 हमें आनंद खुशी को दे सकता அது है. எப்பொழுதுமே ஊறுகிற ஒரு சமாதானத்தை ஊற்றி கொண்டிருக்கிற சமாதானத்தை தரும். आखिरी में एक बात को कहकर मैं अंत करूंगा. கடைசியில ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். यहाँ इसी अध्याय का 10वां वचन में देखेंगे, இங்கே அதே அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துக்கு வாருங்கள். फिलिपियों का पत्र उसका 4 अध्याय, பிலிப்பியர் 4வது அதிகாரம் उसका 10वां वचन को हम देखेंगे. 10வது वचनத்தை நாம் பார்க்கலாம். मैं प्रभु में मैं प्रभु में बहुत आनंदित हूँ बहुत आनंदित हूँ कि अब इतने दिनों के बाद इतने दिनों के बाद तुम्हारी चिंता तुम्हारी चिंता मेरे विषय में फिर जागृत हुई है. फिर जागृत हुई. निश्चय तुम्हें आरंभ में भी इसका विचार था, पर तुम्हें अवसर न मिला. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. यहाँ उस वचन को बहुत अच्छा से यहाँ पौलुस शुरू करता है, मैं प्रभु में बहुत आनंदित हूँ. இங்கே இந்த வசனத்தை பவுல் மிக அருமையாக அவன் ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? மிகவும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன். मैं प्रभु में आनंदित हूँ नहीं, मैं बहुत आनंदित हूँ. கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லாமல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். तब हम इस वचन में जो घटना है, जो बातें, उसको थोड़ा सा हम देखेंगे. அப்பொழுது இந்த வசனத்திலே சம்பவமோ அல்லது காரியமோ அதை கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். देखिए बहुत आनंदित है, அவன் ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கான். लेकिन यहाँ लिखा है, ஆனால் அங்கே பாருங்க என்ன சொல்றான். ये जो फिलिपी जो कलीसिया के लोग, இந்த பிலிப்பி சபையானவர்கள் बहुत दिनों से पौलुस की चिंता नहीं किया. அநேக நாட்களாக பவுலை குறித்து விசாரிக்காமல் இருந்தார்கள். यहाँ लिखा है, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, बहुत दिनों से चिंता नहीं किया. அநேக நாட்களாக பவுலை குறித்து கரிசனை இல்லாமல் இருந்தார்கள். ध्यान से सुनिएगा, मैं एक खास बात को मैं कहकर मैं अंत करूंगा. ஒரு முக்கிய காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ये जो लोग जिसके लिए परिश्रम किया, जिसका उद्धार के लिए मेहनत किया और इसके भलाई के लिए बहुत बातों को किया और प्रचार किया, सब कुछ किया, वे लोग बहुत दिनों से चिंता नहीं किया. பவுல் இவர்களுக்காக என்ன செய்யவில்லை? பிரசங்கித்தான், சபையை ஸ்தாபித்தான், ஓடினான், எல்லாவற்றையும் அறிவித்தான். ஆனால் இவர்களோ பவுலை குறித்து அநேக நாட்களாக விசாரிக்காமல் போனார்கள்.
तो भी वो बहुत आनंदित है। அப்படியும் இருந்தாலும் அவன் அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறான். उसका कारण क्या है मालूम है? காரணம் என்ன தெரியுமா? जरूर वे लोग गलती किया है, அவர்கள் உண்மையிலே தவறு செய்தவர்கள் தான். उसको पॉजिटिवली ले रहा है, அதை அவன் பாசிட்டிவா எடுக்கிறான். वो सकारात्मक के रूप में उसको प्रकट कर रहा है। அதை அவன் பாசிட்டிவாக எடுத்து பேசுகிறான். इतना दिन से मेरे बारे में आप लोग चिंता नहीं किए, ये नहीं बोल रहा है। இவ்வளவு நாளும் என்ன குறித்து ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலையான்னு அவன் சொல்லவில்லை. नहीं, पहले से ही आप लोगों का विचार था, முதலேவதே நீங்கள் இப்படி எண்ணம் கொண்டிருந்தீர்கள், पहले से आप विचार किए होंगे, நீங்கள் முதலேவே இப்படி என்னை குறித்து யோசித்திருந்திருக்கலாம். उसको जैसा रिस्पॉन्ड करना है उसी ढंग से वो कर रहा है। எப்படி அவர்களுக்கு அதை அறிவுப்படுத்த வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ அப்படி பாசிட்டிவான எண்ணமுடையவனாய் சொல்லுகிறான். डांटते हुए उसको काटते हुए ऐसा नहीं, அவளை திட்டியோ அதட்டியோ கோபத்தோட பேசாமல், मैं ऐसा हालत में हूँ आप लोग मेरे बारे में चिंता नहीं किए, ऐसा डांटते हुए नहीं, நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்னை குறித்து உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லையோ என்று சொல்லாமல், और वो कह रहा है पहले से ही विचार रहता होगा लेकिन आप लोगों के पास समय नहीं मिला। அவன் சொல்லுகிறான் உங்களுக்கு முன்னமே நீங்கள் எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சமயம் மாத்திரம் வாய்க்கவில்லை என்று தான் அவன் சொல்லுகிறான். क्या आप अपने फैमिली के अंदर या झुंड के अंदर कैंपस के अंदर आप हमेशा आनंदित रहना चाहते हैं? நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குழுவுக்குள்ளே அல்லது கேம்பஸுக்குள்ளே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்களா? गलती होने के बावजूद भी आप सकारात्मक रूप में रेस्पॉन्ड करने के लिए कोशिश कीजिएगा। தவறு நடந்தாலும் அதை பாசிட்டிவான விதத்தில் எடுத்து சொல்வதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கள். जरूर गलती हुआ है, தவறு நடந்தது உண்மைதான், जरूर मेरे विरोध में बातें हुआ है, எனக்கு விரோதமாய் பேசப்பட்டிருக்கிறது, लेकिन हम अगर अपनी शांति को बना के रखते हुए खुशी आनंद के साथ आनंदित रहना है, ஆனால் நாமோ அந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை தக்க வைத்துக் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் हमें प्रार्थना के साथ कोशिश करना होगा सकारात्मक रूप में उसका हम रेस्पॉन्ड करें। ஜெபத்தோடு முயற்சி எடுத்து அதை ஒரு பாசிட்டிவான எண்ணம் உடையவர்களாய் முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். वो पौलुस कहता है जरूर आप मेरे बारे में विचार किए होंगे। பவுல் சொல்கிறான் என்னை குறித்து இப்படியாக ஒருவேளை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம், आप लोगों के लिए समय नहीं मिला, ஆனால் உங்களுக்கு சமயம் மாத்திரம் வாய்க்கவில்லை. इसलिए पौलुस उन बातों को महसूस करता है, उन लोगों से बात करने के बाद समय भी मैं बहुत आनंदित हूँ। ஆகையினாலே பவுல் சொல்கிறான் உங்களை குறித்து நினைக்கும் பொழுது நான் பேசும் பொழுது அதிக சந்தோஷமுடையவனாயிருக்கிறேன். सुबह के वक्त में हम आगे बढ़ने के लिए प्रभु हमें बुलाया, இந்த காலவெளியிலே முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். हमारे सामने जो लक्ष्य है उसको हम अपनाने के लिए प्रभु हमें बुलाया, நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर जो बुलाहट दिया है उसको हम पूरा करने के लिए बुलाए गए। நமக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட அழைப்பை முழுவதும் நிறைவேற்ற அழைப்புண்டு. जब हमारे अंदर में सामर्थ्य रहेगा நமக்குள்ளே வல்லமை கிரியை செய்கிற போது तब ही हम सारे कामों को पूरा कर सकते हैं। அப்பொழுதுதான் எல்லா வேலைகளையும் நிறைவேற்ற முடியும். नहम्याह की किताब उसका 8वां अध्याय 10वां वचन में ये हम लोग पढ़े हैं। நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசித்தது போல प्रभु में जब आनंदित रहेंगे वही हमारे लिए ताकत है, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்கள் பலன். इसलिए पौलुस कहता है ஆகையால் பவுல் சொல்கிறார் प्रभु में सदा मैं आनंदित रहता हूँ। கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். जब हम धन्यवादित रहेंगे, நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது हर परिस्थिति में हमारे आंखों को प्रभु के ऊपर रखेंगे, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய கண்களை தேவனை நோக்கி பார்க்கும்போது सारी बातें मिलके मेरे लिए भलाई कोई उत्पन्न करेगा, वो विचार के साथ आगे बढ़ेंगे। எல்லா காரியமும் சம்பவங்களும் இணைந்து நன்மையை பிறப்பிக்கும் என்ற எண்ணமுடையவர்களாய் चिंताओं को हम प्रभु के पांव तले लेके जाएंगे। நம்முடைய கவலைகள் எல்லாம் தேவன் அண்டையிலே ஜெபத்திலே சொல்லும்போது जो आदरणीय है, जो पवित्र है, जो सही है, उन्हीं बातों को विचार करेंगे। நாம் கற்புள்ளவைகளும் நேர்மையானவைகளும் அப்படிப்பட்டவைகளையே சிந்தையிலே கொண்டுகிற வேளையிலே केवल हम परमेश्वर का प्रसन्न और बाइबल आधारित कामों को करेंगे। நாம் தேவனுக்கு பிரியமான வேதத்திற்கு அடிப்படையான அதன் அடிப்படையிலே காரியங்களை செய்யும் போது गलती होने के बावजूद भी उसको सकारात्मक रूप में हम प्रत्युत्तर करेंगे। தவறு நடந்தாலும் அதை பாசிட்டிவான எண்ணமுடையவர்களாய் நாம் அதை மேற்கொள்ளும் போது हमारे आनंद में कोई कमी नहीं होगा, நம்முடைய சந்தோஷத்திலே ஒரு குறையும் இருக்காது. हमारे भीतर ये जो खुशी है, आनंद है, उसको कोई चोरी नहीं कर सकते। நமக்கு உள்ளே இருக்கிற சந்தோஷம் அதை யாரும் திருட முடியாது. कुछ भी बातें हमारे भीतर ये जो शांति है, आराम है, उसको निकाल नहीं सकते। எந்த ஒரு வெளியில விஷயமும் நமக்குள்ளே இருக்கிற இளைப்பாறுதல் சந்தோஷத்தை எடுத்து விட முடியாது. प्रभु हमें सहायता करने पाए। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. आइए हम लोग आंखों को बंद करते हुए நாம் प्रार्थना நம்முடைய करें। கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.